ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவிங்கன். இந்த பூர்வீக அனுகூலம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதை அவங்க அப்பவே பயன்படுத்தலாம். இந்த கேள்விங்கிறது அவங்களுக்கு வராது. சிலருக்கு அதுல தோஷம் ஏதாட்டி இருக்குமோ, அந்த தோஷம் நம்ம பயன்படுத்தினா நமக்கும் அது சேருமோ, நம்முடைய குழந்தைகளுக்கும் அது தாக்கத்தை கொடுக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட இவங்களுக்கு இருக்கலாம். பொதுவாகவே 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சொத்து. நம்ம ஜாதகத்துல இந்த 4ஆம் பாவகம் நல்ல அமைப்பாக இருந்ததுன்னா தானாக தேடி வரும். உதாரணமா சொல்லணும்னா, இப்போ ஒரு 20 வயசு 25 வயசு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாத்தா பெரிய ஆளாக இருக்கிறாங்க, பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொத்துங்கிறது தானாகவே கிடைக்கும். அந்த 25 வயசுலயும் அவர்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய காலமாகவே அமையும். இன்னும் நிறைய பெற்றோர்கள் 20 வயசு 18 வயசுலயே குழந்தைகளுடைய பேர்ல சொத்தை வாங்கிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேரை மெர்ஜ் பண்ணி அந்த சொத்து இவர்களுக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அப்ப அதுலயும் எந்த பிரச்சனைங்கிறது இல்லை. ஒரு நிலம் சார்ந்த அமைப்பு நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா அது இயற்கையாகவே தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு சொத்து அப்படிங்கிறது சரியா இல்லை, நீங்க சொல்ற மாதிரி பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, அது சரி செய்யக்கூடிய காலமாக அமைந்து அது எனக்கு தானா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து அந்த சொத்தை உங்க கையில மாற்ற வேண்டாம், வாங்க வேண்டாம். அந்த பணத்தையோ அந்த நிலத்தையோ தாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கறத அவங்க கொடுக்கும். அப்ப அதை அப்படியே விட்டுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா கிடையாது. அதை உங்க குழந்தைகளுக்கு அதை மாத்தி விடுங்க. உங்களுக்கு மட்டுமே அந்த நிலம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த நிலம்ங்கிறது யோகமாக, திடீர் யோகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நிலத்துல பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்க பேர்ல எழுதாம உங்க குழந்தைகளுடைய பேர்ல அப்படிங்கிறது மாத்தி எழுதுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயன்படும் விதமாக, உங்க குழந்தைகளுக்கு பயன்படும் விதமாகவும் உங்க சொத்து உங்களை விட்டு போகாம அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே பூர்வீகம் சொத்துங்கிறத சேர்த்து பாக்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. பூர்வீகத்தின் அமைப்பு அப்படிங்கிறது வேற, சொத்தின் அமைப்பு அப்படிங்கிறது வேற. அதை ரெண்டையும் பிரித்து பார்த்தால்தான் இவர்களுக்கு அது புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். உதாரணமாக இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது பூர்வீகம். அது 4ல இருந்ததுன்னா கண்டிப்பாக தாத்தா பாட்டி அதே மாதிரி சொத்துல பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாத்தா பாட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா தாய் மாமன் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்பவுமே ஏன் கொஞ்ச நாள் ஆகட்டும், தனக்கு கிடைக்க வேண்டியதை நமக்கு கொடுக்க வேண்டிய கிரகம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனா வேற ஒரு கிரகம் வேற ஒரு நபர் மூலமாக அது தடுக்கப்படுமானா கண்டிப்பாக தடுக்கப்படும். அப்போ ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவகம் சொத்து நல்லா இருந்ததுன்னா இயற்கையாகவே அந்த சொத்துங்கிறது ஜாதகருக்கு வரும். அது கிடைக்காது, அதுல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் தீர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருந்ததுன்னா தயவு செய்து உங்க பேர்ல எழுதாதீங்க. வேறு நபர்கள் உங்க குழந்தைகளுடைய பேர்ல அதை எழுதி வாங்குங்க. பிற்கால கட்டத்தில் உங்களுக்கு பயன்படும்படியாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொத்தை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்க இருந்தது. நிறைய செலவு பண்ணி அந்த சொத்தை அப்படிங்கிறது மாத்தினாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கடனுக்காக அந்த சொத்தை விற்று அது அடையாளமே இல்லாம ஆயிடுது. இப்ப தாத்தா சொத்து பாட்டி சொத்துன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த குழந்தைகள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது அந்த பேர் அந்த அடையாளம் இல்லாமல் அந்த ஜாதகர் அதை விற்று காலி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே சொத்துங்கிறது நமக்கு அமைப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது மாற்றி எழுதுவது அப்படிங்கிறது சிறப்பு. உங்களுடைய ஜாதகத்துல சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது, தற்காலம் அது நிவர்த்தி செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செலவு கொடுத்தும் நிறைய செலவு பண்ணி தான் அது நிவர்த்தி பண்ணணும்னா தயவு செய்து இப்ப பண்ண வேண்டாம். உரிய காலம் வரும்போது அந்த நிகழ்வுங்கிறது தானே நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.